அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம தினமும் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதிகமாக குடிக்கும்போது என்னென்ன தீமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு நாளைக்கு எந்த அளவு குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம், இது மாதிரி ஏபிசி ஜூஸ் சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணையும் சம அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி அதை அப்படியே குடித்தா அதுதான் வந்து ஏபிசி ஜூஸ். நிறைய பேர் வந்து இது மூணையும் போட்டு மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டி குடிப்பாங்க. ஆனால் அது மாதிரி குடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வடிகட்டும் போது அதில் இருக்கிற நார் சத்து முழுசுமே வந்து அந்த வடிகட்டிலே வந்து தங்கி போயிடும். அதை வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதனால வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய முழு பலனும் வந்து கிடைக்காம போயிடும். டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக தேன் கலந்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை வந்து சேர்க்காம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சப்போஸ் வந்து உங்களால் காலையில் சாப்பிட முடியல அப்படின்னா காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் நடுவுலையோ இல்லை சாயந்தர நேரத்துலையோ வந்து சாப்பிட்லாம். ஆனால் இதை வந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களோட வயிறு வந்து காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது எல்லாத்துலேயுமே வந்து வைட்டமின்கள், தாது உப்புக்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது மூணையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தேவையான வைட்டமின்களும் தாது உப்புகளும் நிறையவே கிடைக்கும். அதனால தான் இதை வந்து ஒரு அல்டிமேட் டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றது. ரெகுலராக வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால பல்வேறு பயன்கள் இருந்தாலும் சில முக்கியமான பயன்களை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது உங்களுடைய தோல்களுக்கும் முடிக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற வைட்டமின்கள், தாது உப்புக்கள் எல்லாமே நம்மளுடைய தோல்கள் வந்து மிருதுவாகவும் பளபளப்பாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தோல்களில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பிளாக் ஸ்பாட்டு, பிம்பிள்ஸ் இது மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஸோ வந்து ஓவராலாக வந்து முகம் வந்து ரொம்ப பொலிவாகும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து தலைமுடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே வந்து உதவி பண்ணும். இதை வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 1-2 மாசத்துலயே வந்து உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்ததா தினமும் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது நம்மளோட மூளையோட செயல்திறனை வந்து மேம்படுத்தும். நாம வந்து ஒரு விஷயத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் வந்து இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பீட்ரூட்ல பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து நைட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கு. இது என்ன பண்ணும்னா ரத்த குழாய்களை வந்து விரிவடை செய்யும். அதனால ரத்த அழுத்தம் வந்து குறையும். ஸோ உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம், அதாவது இந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக அதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரத்த குழாய்களில் கொழுப்பு கட்டி சேராமல் பார்த்துக்கும். அதனாலே வந்து இதயத்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வைட்டமின் ஏ வந்து கண்களுக்கு நல்லது. இதில் இருக்கிற பல்வேறு வைட்டமின்கள், தாது உப்புக்கள் வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், பல்வேறு வகையான கேன்சர்கள் வந்து வராமல் தடுக்கும். அப்படியே கேன்சர் வந்தாலும் நீங்கள் கேன்சருக்கு எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸோட வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கேன்சர் செல்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து குறையும். வெயிட் லாஸ்க்கும் வந்து இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் வந்து நீங்கள் மற்ற உணவு முறை, உடற்பயிற்சிகள் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூட டெய்லியும் காலையில் வந்து நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கும்போது சில தீமைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் முக்கியமானது சிறுநீரகத்தில் கற்கள் வர்றது. இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரக கற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை டெய்லி குடிக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து லோ பிபி ப்ராப்ளம் இருக்கும். அவங்களாம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே இதை வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிபி வந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். அது மாதிரி வந்து பிபி ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா தலை சுத்தல் மாதிரியான பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லோ பிபி இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூணாவதா சில பேருக்கு வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால வாயு தொல்லை வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அடுத்ததான் இந்த ஏபிசி ஜூஸ் டெய்லி குடிக்கும்போது உங்களுடைய சிறுநீர் மற்றும் மலத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் வந்து அதுக்காக பயப்பட தேவையில்லை. இது ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால நன்மைகள் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் அதே சமயம் கொஞ்சம் தீமைகளும் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 100 மில்லி அளவுக்கு வடிகட்டாத சர்க்கரை சேர்க்காத ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம்.
சப்போஸ் வந்து உங்களால டெய்லியும் குடிக்க முடியாது அப்படின்னா, நீங்க வந்து வாரத்துல 1 நாள் காலை சாப்பாட்டுக்கு பதிலா, இத வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து வடிகட்டாம, சர்க்கரை சேர்க்காம குடிச்சிட்டு, டைரக்ட்டா மதியான சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்கு, லோ பிபி இருக்கு, வாயு தொல்லைலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வீடியோல நாம ஏபிசி ஜூஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். உங்களுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.